بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. أهلا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. إن شاء الله نحن ندرس في هذه الليلة التدريب الثاني. قبل ذلك هناك سؤال: هل كتبتم اختبارين الماضيين؟ هناك لكل وحدتين اختبار، اختبر عن نفسك. هل كتبتم هذه الاختبارات؟ الآن نحن في الوحدة الخامسة. உங்களுக்கு தெரியும், ரெண்டு ரெண்டு வஹதாக்களுக்கு இடையில ஒரு எக்ஸாம் பேப்பர், மாடல் பேப்பர் இருக்கும். அது நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் அனுப்புனாங்க, அதிகமான மாணவர்கள் அனுப்பல. ஹல் கதப்தும் ஹாதிர் இख्तिबारात? ما هو الجواب؟ نعم ولا لا؟ لا أستاذ. تمام، அனுப்பாதவர்கள் அனுப்பி வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். طيب يلا. التدريب الثاني: تبادل السؤال والجواب مع زميلك كما في المثال. உதாரணத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை போல உங்களுடைய வகுப்பு தோழருடன் கேள்வி பதிலை பகிர்ந்து கொள்ளுங்கள். طيب هناك سؤال: تبادلي السؤال، لماذا كسرة في دال في لام تبادلي؟ ما هو سبب؟ من يقول؟ نعم சகோதரர் சையத் இப்ராஹிம். ஒன்றுக்கு ஒன்று மாத்துறதுங்களா உஸ்தாத்? பத்தலா யுபத்திரு தபதீல் மாதிரி தபாதலா ஒன்றுக்கு ஒன்று மாத்துறதா? فهمتم ما هو سؤال؟ اولا ما هو سؤال؟ ماذا سألت؟ ما هو سؤال؟ السؤال: لماذا كسر في لام الدال، لام الكسرة؟ نعم. தபாதல் அப்படின்னு சுக்குன் தானே வந்திருக்கீங்க, தபாதலின்னு வந்திருக்குன்னு கேள்வி. ஓகே ஓகே. இல்திகா சாகின் காரணமாக அந்த தகவல் கசரத்தை கொண்டு வந்திருக்காங்க. காரணம் அரபி அரபி பஸ். قاعدة التقاء الساكنين. قاعدة القاعدة التقاء الساكنين بارك الله فيكم. تأتي تحلس كسرة. نعم. அப்ப التقاء الساكنين என்ன؟ إذا التقى الساكنان حرك الأول بالكسر. இதான் قاعدة. إذا التقى الساكنان ரெண்டு சுக்குன்கள் சந்திக்கும் பொழுது ஹுர்ரிக்கல் அவ்வலு பில் கஸ்ரி, முதலாவது சுக்குன் கசர் செய்யப்படும். இதான் சட்டம். இப்ப நம்ம இதை தமிழ்ல தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தமிழ்ல கடந்து போறது நமக்கு நம்ம சுயமா விளங்குறதுக்காக தான். ஆனா அது அரபியில விளங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப கேட்கும் போது பதில் அரபியில சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் நமக்கு அரபி வரும். இல்லைன்னா கண்டிப்பாக நீங்க 10 வருஷம் அரபி படிச்சாலும், நீங்க ஆசிரியர்களாக இருந்தாலும், சுட்டுப்பட்டாலும் அரபி வராது. அப்ப அதுக்கு என்னன்னா, நம்ம அந்த நிலைமையை மாத்தணும். நம்ம அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு போய் ஆகணும். நிர்பந்தத்துக்கு போனாதான் அரபி நம்மளால பேச முடியும். ஃபஹிம்தும் யா ஷபாப்? ஃபஹிம்து உஸ்தாத், ஃபஹிம்து. طيب அப்ப என்ன செய்யறோம்? தபாதல் அப்படின்ற லாம்லயும் சுக்குன் இருக்குது, அஸ்வால் அப்படின்னு அந்த அலிஃப் லாம்ல உள்ள லாம்லயும் சுக்குன் இருக்கிறதுனால தபாதல்னு கொடுக்கிறோம். மும்தாஸ், பரக்கல்லாஹு ஃபீக்கும். طيب المثال الاول: اللحم. طالب الاول: ماذا تأكل في الغداء؟ الطالب الثاني: آكل اللحم. طيب செய்யுங்க, தத்ரீப் செய்யுங்க. பிஸ்மில்லா. ஒருத்தவங்களா முதல் துல்லாப்ல ஆரம்பிங்க. ماذا تأكل في الغداء؟ آكل اللحم. இல்ல, இப்ப நம்ம லஹம் சொல்லிட்டோம்ல, அடுத்த சமக்கு சொல்லுங்க. நீங்க கேளுங்க. ماذا تأكل في الغداء؟ இல்ல கீழே உள்ளது. அதான் கேட்டாங்க கேள்வி பதில் சொல்லுங்க. சையத் ரெண்டு தடவை கேட்டார். سأل مرتين. نعم. آكل اللحم. சமக்கு சொல்ல சொன்னாங்க. ஆக்குலு நஅக்குலு இல்ல, ஆக்குலு. என்ன கேள்வி? மதிய உணவில் என்ன சாப்பிடுவீர்கள்? அப்ப ஆக்குலு, நான் சாப்பிடுவேன். அல்லஹ்ம. ஆக்குலு லஹம். இப்ப சமக்கு சொல்லுங்க. சமக்கு சொல்லுங்க. அடுத்த மாதிரி சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க செய்யுது, நீங்க அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. ஷமீம்ட்ட நீங்க கேள்வி கேளுங்க. இஸ்அல் இந்த சுவால். ماذا تأكل في الغداء؟
آكل السمك. இப்ப நீங்க திரும்பி கேளுங்க அவங்கள்ட்ட. ماذا تأكل في الغداء؟ آكل الدجاج. دجاج. الدجاجة. الدجاجة. نعم. طيب இப்ப நம்ம வந்து எழுதும் போதுதான் அந்த கடைசி ஹர்ஃபோடைய ஏராப சொல்லுவோம் கரெக்டா. பேசும்போது கண்டிப்பா சுக்கூன் பண்ணிடுவோம். இருந்தாலும் இப்ப நம்ம ஆரம்பநிலை மாணவர்களா இருக்கனால நம்ம ஃபில் கதா இ லஹ்ம தஜாஜன்னு சொல்றோம். இல்லைன்னா நம்ம எப்படி சொல்லிடலாம், ஆக்குலு அத்தஜாஜ், ஆக்குலு அல்லஹம் அப்படின்னு சொல்லலாம். தையப் சகோதரிகள் தாலிபான். ماذا تأكل في الغداء؟ ماذا تأكل في الغداء. تأكلين تأكلين في تأكلين. نعم مؤنث ليا. نعم. نعم. آكل السلطة. ماذا تأكلين في الغداء؟ آكل الأرز. تمام. ماذا تأكلين في الغداء؟ آكل الخبز. ماذا تأكلين في الغداء؟ آكل الفاكهة. மும்தாஸ் மும்தாஸ். இப்ப நீங்க யதார்த்தமாக தாலிபில இருந்து தாலிபாக்கள் வரைக்கும் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றத சொல்லுங்க. பிஸ்மில்லா. யானி அல் ஆன் அஸ்வால் மாதா அகல்தும் غدا اليوم. يلا الجواب كل واحد. ஒருத்தவங்க கேள்வி கேளுங்க, ஒருத்தவங்க பதில் சொல்லுங்க. இப்ப கதாங்கிறத எடுத்துட்டு அடுத்து இரவு சாப்பாடுன்றத சொல்லி சொல்லுங்க. எல்லாம் آكل في العشاء الباستا. طيب அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுங்க. இது வந்து காமனான கேள்விதான். மாதா தஅக்குலு ஃபில் அஷா, இரவு நேரத்தில் என்ன சாப்பிடுவீங்க, இரவு உணவு. நான் பாஸ்தா. பாஸ்தான்னு சொன்னீங்களா? ஆமாம் உஸ்தாத். பாஸ்தா அரபில என்ன, பாஸ்தாக்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம என்ன சொல்லுவோமோ அதான் அரபில மஅக்கரூனி. மஅக்கரூனி. معكروني. மஅக்கரூனா. மக்கரூனா தான் மஅக்கரூனா. ஐன் ஐன் சேர்த்துக்கலாம். هذه மஅக்கரூனா. இது வந்து ஹிகாயத் பண்ணிருக்காங்களோ, அத தமிழுக்கு அப்படியே அதே மாதிரி கொண்டு முஅர்ரபா. முஅர்ரபா. அரபி முஅர்ரபா. கலிமா முஅர்ரபா அப்படின்னா அரபியைஸ்ட் வேர்டு. அத அந்த அரபியில அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும். இருந்தாலும் புழக்கத்துல இருக்கிறதுனால அதை அப்படியே சொல்லிடுவாங்க. நான் ஃபைன் உஸ்தாத். طيب அடுத்த சகோதரர்கள் சகோதரிகள். ماذا تأكل في العشاء؟ نعم سيد. طيب لا آكل في العشاء الخبز. الخبز. تمام. الخبز أي نوع من الخبز؟ هناك شباتي، هناك بروتا، هناك رومالي روتي، هناك تندوري. نعم. ماذا تأكلين في العشاء؟ آكل نعم. சப்பாத்தி. الخبز الشباتي. تمام. என்ன, அதாவது அரபு மொழியில பேசணும் அப்படின்னா பேச்சை வளர்க்கணும். அப்ப பேச்சை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு தான் இது மாதிரி கேள்விகள் கேட்கறது, பதில் சொல்றது. இப்ப தமிழ்ல நம்ம பேச விட்டா பேசிட்டே போவோம் இல்லையா? அது மாதிரி நம்ம அரபிக்ல பேசுறதுக்கு ஒரு முயற்சி தான் யதார்த்தமாக. தமாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஜமீஅன். தமாம். அடுத்து சொல்லுங்க சகோதரிகள். மாதா தஅக்குலீன ஃபில் அஷா. சில பேர் இப்படியும் சொல்லலாம், நான் இரவு சாப்பிட்றது இல்லை, அதுக்கு பதிலாக டயட்ல இருக்கிறதுனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். அப்ப அதை எப்படி அரபியில சொல்லலாம்? நான் உங்களுக்கு சுருக்கமா சொன்ன முன்னாடியே நான் இப்ப திருப்பி அதை ரிப்பீட் பண்றேன். அதாவது
நீங்கள் அரபு மொழியில் வாழ நினைக்கும் பொழுதுதான் அரபு மொழி உங்க கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம அரபு மொழியை பார்க்கணும், அரபு மொழியை கேட்கணும், அரபு மொழியை சுவாசிக்கணும், அரபு மொழியில் நடக்கணும். இது சும்மா பேச்சுக்கு நான் சொல்லலை. இப்படி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா 24 hours போதும் உங்களுக்கு அரபி மொழி படிச்சுக்கிறதுக்கு. ஒரு சேலஞ்ச். ஒரு மாணவர் மணி இப்போ எத்தனைப்ப அசாபியா 7:30 மணி ஆகுதுன்னா 4-7:30 மணி வரைக்கும் அவர் என்னென்ன பொருளை பார்க்குறாரோ, என்னென்ன நினைக்கிறாரோ எல்லாமே அரபிக்கில் தெரியணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் போதும். அன்தி தத்தஹத்தீன பில்லுகத்தில் அரபிய பித்தலாகா இன்ஷா அல்லாஹ் وأنت تتحدث باللغة العربية بالطلاقة يا أخي صدقني هذا الكلام believe me. இதை புரிஞ்சு கொண்ட சகோதர சகோதரிகள் மாஷா அல்லா டக்குன்னு அவங்க புடிச்சுக்கிட்டாங்க. நம்மகிட்ட என்ன செய்வாங்க, அடிக்கடி எழுதுவாங்க. உதாரணமாக நான் இந்த கருத்தை சொல்ல விரும்புறேன், எப்படி சொல்லலாம் உஸ்தாத், நான் இந்த கருத்தை. அப்ப என்ன செய்யணும்னா, நம்ம எந்த ஒரு கருத்தை பேச வர்றோமோ அதை தமிழ்ல முதல் எழுதணும், அதுக்கு அரபியில நின்று செக் பண்ணணும், அதை அரபியில சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படியே நீங்க நினைக்கதான் உங்களுடைய லாங்குவேஜுடைய அந்த மலக்கா லோகத்துல அரபியா அந்த காம்பிடன்சி இருக்கே, அது வந்து வளர்ந்து கொண்டே செல்லும். தமாம். அப்ப சொல்லுங்களேன், எப்படி சொல்லணும்? நான் டயட்டில் இருக்கிறேன், எனவே நான் இரவு நேர சாப்பாடு சாப்பிடுவதில்லை, அதற்கு பகரமாக இதை சாப்பிடுகிறேன். அப்ப இதுல இது ஒரு சென்டென்ஸ். இதுல என்னென்ன வார்த்தைகள் நமக்கு முதல் தெரியலன்னு நம்ம பார்க்கணும். அந்த தெரியாத வார்த்தைக்கு அரபியில் என்னன்னு சொல்லி முஃப்ரதாத்துகள், ஒத்த வார்த்தைகள் முதல் எழுதி வச்சுக்கிறோம் நோட்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அதை வந்து எப்படி சென்டென்ஸ்ல அமைக்கிறது. அப்ப நமக்கு நஹு தேவைப்படுவாங்க. அது வந்து ஜும்லா இஸ்மியாவா அல்லது ஃபேலியாவா, அது வந்து நாமினல் சென்டென்ஸா அல்லது வெர்பல் சென்டென்ஸா, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போதுதான் நீங்க நல்லா பேசுவீங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்களேன். முதல் இந்த ஒரு கருத்தில் உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் என்ன? நான் இரவு சாப்பாடு சாப்பிடுவதில்லை, எப்படி முதல் சொல்லலாம்? أنا لا آكل في العشاء. அல் அஷா. العشاء. மும்தாஸ் மும்தாஸ், பாரக்கல்லாஹ். அடிச்சு தட்டணும், அப்படிதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு முயற்சிக்கிறாங்களே, நம்ம மனசுல துவா செய்வோம். நான் இரவு நேரம் சாப்பிடுவதில்லை. மும்தாஸ். ஆனா எதனால, அது நம்ம காரணம் சொல்லணும்ல. நான் டயட்டில் இருக்கிறேன், என்ன காரணம்? இன் ஆர்டர் டு அல்லது பிகாஸ் ஆஃப் ஏதாவது ஒண்ணு போட்டு என்ன அந்த டயட்ல இருக்கிறேங்கிறதுக்கு வந்து இப்ப நமக்கு தேவைப்படுது. டயட்டுக்கு என்ன அரபியில? ஹிம்யா. ஹிம்யா. ஹா மீம் யா தா மர்பூத்தா. ஹிம்யா. பாருங்க, எழுதுன பாருங்க. ஹிம்யா. ஹா மீம் யா தா மர்பூத்தா. ஹிம்யா. ஹமா யஹ்மி அப்படின்னா பாதுகாத்தல். அதுல இருந்து ஹிம்யா. ஹிம்யானா என்னது? டயட். தமா. அப்ப வந்து அன்னனி كنت حمياوة. لأنني كنت في الحمية. ممتاز. في الحمية. ممتاز. அது சரிட்டீங்க. அப்ப திரும்பி அதை ஃபுல்லா சொல்லுங்க, இந்த ஜும்லாவை, இந்த சென்டென்ஸை. لا أكل العشاء لأنني كنت الحمية. في الحمية. في الحمية. நான் குந்துன்னு சொன்னா நான் ஆயிருந்தேன் பாஸ்ட் டென்ஸ்ல போயிடும். நான் இப்ப இருக்கிறேன் டயட்ல. சோ انا في الحمية. أنا في الحمية لأنني في الحمية. لأنني في الحمية. மும்தாஸ் மும்தாஸ். சரி, இதுக்கு அடுத்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல கருத்து. அதனால நான் இதை சாப்பிடுறேன், உதாரணமா ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நான் சாப்பிடுறேன், எப்படி சொல்லலாம்? அதனால ஹென்ஸ் அப்படின்றதுக்கு தென் அப்படின்றதுக்கு அரபிக்ல ஃபா யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லெட்டர் ஃபா. அத்தனாவலு. فأتناول الفواكه فقط. فقط. فقطنا only. فأتناول then I am having only fruits. تناول يتناول أتناول. طيب ممتاز ممتاز. اوكي. فأتناول الفواكه فقط. இப்ப இப்ப சொன்னாங்கல்ல அந்த கருத்தை, இதை யார் ஃபுல்லா சொல்லுவா? சகோதர சகோதரிகள், நம்ம சையத் பாயோ அல்லது மற்ற சகோதரிகளோ யார் சொல்லுவா கம்ப்ளீட்டா?
நான் இப்படித்தான் ஃபங்க்ஷனல் அரபிக் டீச் பண்ணணும்னு விரும்புறேன், மாணவர்களும் அதை கிராப் பண்ணிக்கிறணும். இல்லைன்னா சும்மா புக்ல உள்ளதை சொல்லி கொடுத்துட்டு நான் என் கடமைக்கு போயிடுவேன். அதுல எந்த பிரயோஜனம் உங்களுக்கு இல்லை, எனக்கும் கிடையாது. நான் تفضلي يا ماهرة. نعم ولا شاهين. نعم أنا لا أكلت في العشاء نعم لأنني كنت في الحمية تمام. فأتناول مم. ஆ ஸ்கிரீன்ல இருக்கே பாருங்க, இதோடைய ஜம்மு கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஃபாக்கிஹோட ஜம்மு என்னது? فواكه ஃபவாக்கிஹா. அடுத்த வார்த்தை, இன்னொரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். فقط ஃபகாத். மும்தாஸ் மும்தாஸ். அடுத்த சகோதரிகள் யார் சொல்லுவா? உஸ்தாத் நான் ட்ரை பண்றேன் உஸ்தாத். ட்ரை பண்ணுங்க. இதுல எக்ஸாக்டா 100% சொல்லணும்னு அவசியமே கிடையாது சகோதரி. நீங்க பிழை சொன்னாலும் நல்லதுதான், அப்ப திருத்திக்க முடியும். நான் أنا لا آكل في العشاء. ம் أنا في الحمية لأنني لأنني لأننا أستاذ என்ன காரணத்தினால? பிகாஸ் ஆஃப். لأنني அது என்ன உஸ்தாத்? في الحمية. في الحمية. لأنني في الحمية ف فأنا ம். آكل الفواكه فقط. சொல்லலாம், ஆக்குள்னு சொல்லலாம், அல்லது அத்தனாவல்னு சொல்லலாம். நோ ப்ராப்ளம், நான் எடுத்துக்குவேன். ஐ வில் டேக் அப்படின்றத அத்தனாவலோ. நான் ஈட்ன்றதுக்கு டைரக்டாவே போயிடலாம். இப்ப உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டா சொல்லி தரதா இருந்தா, காலை உணவு சாப்பிட்டான் எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க, யார் சொல்லுவா? ஒரு மனிதர் காலை உணவு சாப்பிட்டார், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டார், எப்படி சொல்லுவீங்க? ஜயீத் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டார், காலை உணவு நாஸ்டா சாப்பிட்டார், எப்படி சொல்லுவீங்க? زيد يأكل الفطور. அகல இல்லையா? அகல ஜெய்துன் يأكل அல் ஃபதூர. மும்தாஸ். மதிய சாப்பாடு சாப்பிட்டார், எப்படி சொல்லுவீங்க? வேற சொல்லாதவங்க சொல்லுங்க. யார் இவங்க இருக்காங்களா? யூசுஃப் இருக்கிறாங்க லைன்ல, போயிட்டாரு, வந்து பார்த்துட்டு போயிட்டாரு நினைக்கிறேன். தமாம். சையத் சொல்லுங்க. மதிய சாப்பாடு சாப்பிட்டார், எப்படி சொல்லுவீங்க? அக்கலல் கதா. இரவு சாப்பாடு எப்படி சாப்பிட்டாரு? அக்கலல் அஷா, அப்படிதானே? அப்ப அக்கலன் பயன்படுத்தி ஃபதூர் கதா அஷான்னு சொல்லுவோம். ஆனா ஷார்ட்டா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஃபதர, ஃபதர்து, தஃபத்தர, தஃபத்தர அப்படின்னா காலை உணவு சாப்பிட்டார். தகத்தா மதிய உணவு சாப்பிட்டார். தஅஷா இரவு உணவு சாப்பிட்டார். அப்ப தஃபத்தர்து அப்படின்னா முடிஞ்சு போச்சு, காலை சாப்பிட்டேன். தகத்தைத்து மதியம் சாப்பிட்டேன். தஅஷைத்து இரவு சாப்பிட்டேன். ஹல் தஅஷைத், நீ இரவு சாப்பிட்டாயா? ஹல் தகத்தைத் மதிய உணவு சாப்பிட்டாயா? ஹல் தஃபத்தர்த் காலை உணவு சாப்பிட்டாயா? இப்ப அக்கல்துல் ஃபதூர, அக்கல்துல் கதா, அக்கல்துல் அஷான்னு சொல்றது போல ஷார்ட்டா சொல்லலாம். மஃபூம் வாதிஹ்? கலாம் வாதிஹ்? فهمت أستاذ. புரிஞ்சதுங்களா? தமா. மற்ற சகோதரிகள் புரிஞ்சதா? டவுட் இருக்கா? فهمت يا أستاذ. மும்தாஸ். طيب அடுத்த படம் போயிருவோமா? نعم. يلا التدريب الثالث حول كما في المثال. உதாரணத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை போன்று மாற்றி அமை, தஹ்வீல் செய். ஹவ்வில்னா என்ன? சேஞ்ச் பண்ண. எப்படி? يأكل الطعام لا تأكل الطعام அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான். يأكل الطعام உணவை அவர் சாப்பிடுகிறார், லா தஅக்குல் உணவை சாப்பிடாத அப்படின்னு மாத்தி சேஞ்ச் பண்ணணும். يأكلوا லா தஅக்குலுவா மாத்தணும். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலரை செகண்ட் பர்சன் சிங்குலராக மாத்தணும், அவ்வளவுதான். அதாவது காயிப முகாத்தபாக மாத்தணும். சொல்லலாமா? நஹிய மாத்தணும். நஹியோட ஃபேன். யல்லா யக்ஸிலு அல் மலாபிஸ. சொல்லுங்க ஷமீம். لا تغسل الملابس. மும்தாஸ். சையத் யக்னுசுல் குர்ஃபத. لا تكنس الغرفة. லா தக்னு சில் குர்ஃபா. நعم. மும்தாஸ். ஏன் அப்படி சீன்னு சொல்றோம்? லா தக்னுசுல் குர்ஃபான்னு சொல்லலாம்ல. நீங்கள்
அறையை கூட்ட கூட்ட மாட்டீர்கள் அப்படின்னு ஆகி போயிடும். லா தக்குனு சு அப்படின்னு தம்மா செஞ்சா என்ன அர்த்தமா போயிடும்? ஓ வேண்டாம் அப்படின்னு கட்டளை வாக்கியமா நஹிய சொல்லணும்னா அப்ப சீனுக்கு என்ன செய்யணும்? சுக்குன் செய்யணும். லா தக்குனிஸ் அல் குர்ஃபத. இதான் டிஃபரெண்ட். தையப் யஷ்ரபுல் ஹலீப சொல்லுங்க சகோதரிகள் தாலிபாத். لا تشرب الحليب லா தஷ்ர تشرب பு بال ப பி. ممتاز. تشرب الحليب بالحليب. يلا يطلب السمكة. لا تطلب السمك. ممتاز. இப்ப மேல எல்லாத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ரசல யகசிலு கழுவினான்னு அர்த்தம், இங்க துவைத்தான் அர்த்தம். அக்கல யாக்குலு சாப்பிட்டான். கனசே குனுசு சுத்தம் செய்தான். யஷ்ரபு குடித்தான். எத்துருபு தலப ஆர்டர் பண்ணா. தலப் அவர் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சார் ஆர்டர் பண்றாரு, மீனே ஆர்டர் பண்றாரு. அப்ப நீ மீனே ஆர்டர் பண்ணாதுன்னு சொல்லணும். எப்படி? லா தத்லுபு சமக்கா. மும்தாஸ். نعم. يقرأ الصحيفة. ايوه الاختي الاخرى. அடுத்த சகோதரி என்னாச்சு? இல்லைன்னு சத்தத்தை காணோம். நினைக்கிறேன். மொத்தமே 5 பேர் தான் இருக்கோம் நம்ம. ஓஹோ, எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன காரணம்? ஆரம்பிக்கும்போது 6-7 பேர் இருந்தாங்க. சரி, خلاص. இருக்கிறவங்க சொல்லுங்க அப்ப. لا சகோதரி تقرأ ஆ الصحيفة. தமாம் தமாம். அடுத்து சகோதரர் இஷாஹிது தில்ஃபாஸ. لا تشاهد التلفاز. து தி. لا تشاهدي التلفاز. தி தில்ஃபாஸ. மும்தாஸ் மும்தாஸ். طيب. அடுத்து தத்ரீப் ராபி, நீங்களே படிங்க. பிஸ்மில்லா. இதோட கான்செப்டை நீங்களே சொல்லுங்க என்னன்னு. تبادل السؤال والجواب مع زميلك كما في المثلين. ஃபில் மிசாலைன். المثالين. ஆ, ம், என்ன அர்த்தம்? ம். கொடுக்கப்பட்டுள்ள 2 உதாரணங்களைப் போன்று உங்கள் வகுப்பு தோழர்களுடன் கேள்வி பதிலை பரிமாறிக்கொள்க. மும்தாஸ் மும்தாஸ். ஓகே, இப்போ வந்து 2 விதமாக என்ன செய்யணும்? நம்ம பேசணும். இப்ப சமக்குன்னா சிம்பிளான ஒரு கலிமா. இதை எடுத்து என்ன செய்யணும்? தாலிபுல் அவ்வல் மாதா தத்லுபு மின துஆம். அவர் என்ன சொல்லுவாரு? பஅத ஸமகி மின் ஃபضلிக். مثال الثاني ماذا تطلبين من الطعام بعض السمك من فضلك. ஆக ரெண்டு ஒரே கருத்து தான். ஆனா என்னங்க, முதக்கர் முஅன்னஸ் ஃபார்ம்ல மாத்தணும், அவ்வளவுதான். சீகா முதக்கர் வ முஅன்னஸ். طيب. அப்ப சலத்தா சொல்லுவோமா? சலத்தா. சொல்லுங்க துல்லாபுல் ஆரம்பிங்க. ماذا تطلب من الطعام؟ من الطعام بعض السلطة من فضلك. சலத்தாத்தி. பாது வந்துச்சுன்னா அடுத்து வர்றது ஆட்டோமேட்டிக் இதாஃபத்துல தான் வரும். அதனால கண்ணை மூடிட்டு சலத்தாத்தி. மின் ஃபضلிக. மும்தாஸ். இப்ப தாலிபாத் சொல்லுங்க, அதே சேம் முஅன்னஸ்ல. ماذا تطلبين من الطعام بعد السلطة من فضلك. மின் ஃபضلிகி. மும்தாஸ். அடுத்து சொல்லுங்க சகோதரர் அல்லஹ்ம. ماذا تطلب من الطعام؟ ஷமீம், எங்க போயிட்டீங்க? سوري أستاذ. ஜவாப் சொல்லுங்க. بعض اللحم من فضلك. மும்தாஸ். طيب. ماذا الدجاج. تطلبين من اللحم؟ من الطعام. من الطعام. ايوه. الجواب. ماذا تطلبين من الطعام؟ ايوه.
بعض اللحم من فضلك. அடுத்த சகோதரர். ماذا மாதா கேளுங்க கேளுங்க. நீங்க கேளுங்க, செய்து கேளுங்க. மாதா தத்லுபு மின الطعام. மறுபடியும் லஹம் வந்திருக்கு. بعض اللحم من فضلك. بعد الدجاج. بعض الدجاج من فضلك. طيب நீங்க أخوات الكريمات. ماذا تطلبين من الطعام؟ بعض الدجاج من فضلك. الإخوان الكرام. الإخوان الكرام. மாதா الإخوان الكرام لا جنس. الأخوات الكريمات ladies. تمام يلا. ماذا تطلب من الطعام؟ بعض الأرز من فضلك. ممتاز. இப்போ ماذا நம்ம என்ன செய்ய போறோம்? تطلبين சொல்லுங்க. ماذا تطلبين من الطعام؟ بعض الأرز من فضلك. ممتاز. இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா يعني نحن جميعا نذهب إلى المطعم ثم نطلب الأطعمة. هل أنتم مستعدون؟ هل أنتن مستعدات؟ نعم. சேலஞ்ச் என்னங்க, ஒரு வாரத்தை கூட தமிழ்ல பேச மாட்டோம். தெரியாது மட்டும் கேட்டுக்கலாம். மற்றபடி try to reply in Arabic. حاول تحدث باللغة العربية. Now we are in restaurant. Okay. You are going to give an order. Okay. يلا. இப்போ இதுல யார் வந்து ஓனர், யார் வந்து வெயிட்டர், யார் இப்ப இதுல கஸ்டமர்? நான் கேட்க போறேன். நீங்க எல்லாருமே பெற செய்ய போறீங்க. ஹிவார் பண்ண போறீங்க. يلا. கஸ்டமர். ஓகே, நீங்க கஸ்டமர் இருக்கீங்க. தம்மா. இப்ப கஸ்டமருக்கு என்ன சொல்றது அரபியில? ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. முஅஜ்ஜிர். அது விற்பனையாளர். மேம். முஅஜ்ஜிர். முஅஜ்ஜிர்ங்கிறது வந்து ஓனர். முஸ்தஅஜிர்ங்கிறது ஆமா வாடகைக்கு இருப்பவர் இல்லைங்களா, டெனன்ட். இது இங்க நம்ம என்ன சொல்றோம்? கஸ்டமர். ஜபூன். 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 அது பாய செல்லர், முஷ்தரி, பையர். இது என்னது? ஜபூன். ஜ பா வாவ் நூன். ஜபூன். அரபியில வந்து ஜம்மு வந்து ஜபாயின். இந்த லூலு மலக்குல நம்ம சவுதியில போனோம்னா அடிக்கடி அலோனஸ் கூட இருப்பாங்க. ஜபாயினுல் கிராம் ஹானல் வக்துல் இன்திஹா. நேரம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க, நாங்க ஷட்டரை க்ளோஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஹானல் வக்த். இடத்த காலி பண்ணுங்க, சீக்கிரம் செய்யுங்க. ஆமா, பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஜபாயினுல் கிராம். ஜபாயின்னா ஜபூனோட ஜம்மு, கஸ்டமர்ஸ். இப்ப ஜபூன் ரைட். நீங்க வெயிட்டருக்கு غارس. غارس غين الف را سين. غارس வெயிட்டர். ஓகே. ஆமா உஸ்தாத். இப்ப பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் முதல்ல பேச போறீங்க உங்களுக்குள்ள. யாரு? சையத், ஷமீம், ரெண்டும் நீங்க பேசுங்க. பிஸ்மில்லா. என்ன பேச? நீங்க கேளுங்க, क्वेश्चन கேளுங்க. மாதா தத்லுபு மின தஆம். இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வருவீங்க, சலாம் சொல்லணும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வ பரகாத்துஹு. மாதா தத்லுபு. எடுத்த உடனே என்ன கேட்போம்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது. இப்ப மாதா தத்லுபுன்னு சொல்லி கேட்கலாம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா கேட்கணும். என்ன கேட்கலாம்? நீங்க படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. சொல்லுங்க பார்ப்போம். தஃபத்தல். அது வந்து உட்காருங்கன்னு சொல்லலாம். உட்காருங்கன்னு சொல்றதுக்கு தஃபத்தல். சரி, ஓகே, சொல்லிட்டீங்க. தஃபத்தல். அடுத்து என்ன கேட்பீங்க? ஐய ஹித்மா மின் ஃபضلك. ஐய ஹித்மத்தின் மின் ஃபضلك. ப்ளீஸ், எனி ஹெல்ப்?
அப்ப நீங்க ஷமீம் என்ன சொல்லுவீங்க பதில்? ஆம், ஹல் تريد இந்தக்க உங்கள்கிட்ட மெனு இருக்கான்னு கேட்பீங்க, மெனு கார்டு இருக்கான்னு கேட்பீங்க, அப்படிதானே? நம்ம நீங்க correct. அப்படியே ஒரு இமேஜின் பண்ணுங்க, ரெஸ்டாரண்ட் போறீங்க, என்னென்ன கேட்பீங்க? நான் கேட்காம நீங்க கேள்வி கேட்கணும், தெரியாத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அதை எல்லாரும் என்ன செய்யணும், நோட் பண்ணிக்கிறோம். இப்ப Okay. தாலிபாத்துகள் அகவாத்து நோட் பண்ணுவாங்க, அதே மாதிரி அகவாத்துகள் ஹிவார் பண்ணும், நீங்க நோட் பண்ணணும், நீங்க கேட்கணும் கேள்வி. கேள்வி. Menu card first. Can I have the அப்போ menu? do you have menu card? Can I have a menu? எப்படி கேட்பீங்க அரபிக்ல? அப்ப மெனு கார்டுக்கு என்ன அரபியில? Menu card. Correct. Menu card வந்து காயிமத்துல் அத்இமா. காயிமா காயிமா قامة قائمة. قائمة ليست. الأطعمة طعام الجمع أطعمة. قائمة الأطعمة. أطعمة மெனு கார்டு. அல்லது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பித்தாக்கான்னு சொல்லுங்க, முடிஞ்சு. கார்டு பித்தாக்கான கார்டு, பித்தாக்கத்துல் காயிமா மெனு கார்டு. ஓகே. هل عندك சொல்லுங்க. பித்தாகா பித்தாகா பா தோய் அலிஃப் காஃப் தா மர்பூதா. ஸ்பீடா இருக்கணும் சையத் பாய், நீங்க இப்ப அலிஃபால இல்ல, இப்ப நீங்க ஸ்போக்கன் அரபிக் வந்துட்டீங்க, நல்லா ஃபாஸ்டா இருக்கணும். نعم بطاقة. هل عندك البطاقة؟ نعم نعم تفضل. تفضل يا سيدي. அரபியில சையீதி மிஸ்டர் பிடிங்க. இப்போ உதாரணமா யாராவது ஒரு மிஸ்ஸா இருந்தாங்க அல்லது லேடியா இருந்தாங்கன்னா கண்ணியமா சொன்னோம்னா யா சையீததி. கவனிச்சிங்களா? யா சையீததி. ஆமா. ஓகே. அப்ப تفضل அடுத்த يا கேள்வி என்ன سيدي. கேட்பீங்க? கார்டுல இருக்குது எல்லாம் இருக்கா, இல்லது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கணும். எப்படி கேட்பீங்க? هل هذه الأطعمة هل هذه الأطعمة موجودة؟ அவ்வளவுதான், வெரி சிம்பிள். هل هذه الأطعمة موجودة؟ نعم. அப்ப என்ன சொல்லுவார் அவரு? نعم يا سيدي موجودة. இதுக்கு டிரான்ஸ்லேட் நீங்க என்ன கேட்பீங்கப்பா? ஆர்டர் அப்ப வந்து நான் بعض الأرز البرياني நோட் பண்ணிக்கங்க சையத் பாய், கொஞ்சம் தான் கொடுக்கணும், ஒரு பால் தான் கேட்டிருக்காரு, அதிகமா கொடுக்க கூடாது. ஐயோ சாரி. الأرز البرياني ولحم الإبلة. இல்ல மும்தாஸ். லஹம் இபில்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னன்னா ஹாஷி. ஹாஷி ஹா அலிஃப் ஷீன் யா அப்படின்னாவே ஒட்டகக்கறி தான். நீங்க உம்ரா ஹஜ்ஜுக்கு போறீங்க, அங்க போனீங்கன்னாவே என்ன இருக்கும்? மந்தி ஹாஷின்டா ஒட்டகக்கறின்னு அர்த்தம், மந்தி தஜாஜ்னா சிக்கன், மந்தி லஹம்னா மட்டன். ஓகே, லஹம்னாலே மட்டன் வந்திருந்தோ. ஓகே. ஹாஷி ஹாஷின்னு சொன்னா ஒட்டகக்கறி. கொஞ்சம் உப்பா இருக்கும், சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது சில பேருக்கு. தமாம். இதுல மெயினா என்னன்னா ஒழு செய்யணும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஹதீஸ்ல வந்திருக்கு, மற்ற இறைச்சிகள் சாப்பிட்டு ஒழு தேவையான ஒட்டகக்கறி சாப்பிட்டு ஒழு செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்தார்கள். இது ஒரு ஃபிக்ஹ் நாலேஜ் உங்களுக்காக. தமாம். யல்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாத். நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சகோதரர் சையத் மாதா துஜீப் அன்த அல்ஆன் ஜவாப். என்ன அவங்களுக்கு பதில் சொல்லுவீங்க? கேட்டிருக்காங்களே, இப்ப வேற எது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? நீங்க எப்படி கேட்பீங்க? هل تريد شيئا آخر يا سيدي؟ هل تريد شيئا آخر يا سيدي؟ لا 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 أكتفي بهذا. أكتفي بهذا எனக்கு இது போதும். أكتفي بهذا. அல்லது سأقول لك فيما بعد. سأقول لك فيما بعد. பிறகு நான் சொல்றேன். இன்னொன்னு அக்தஃபீகவா? அக்தஃபி இக்தஃபா எக்தஃபி அப்படின்னா எனஃப், எனக்கு போதும், போதுமானது. ஓகே, போதுமானது. அல்லது காஃபி, நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்க ஃபைல் மஸ்தர் யூஸ் பண்ணுங்க. ஹாதா காஃபி, ஹாதா காஃபி, இது போதும், எனஃப், திஸ் இஸ் எனஃப். இப்ப இந்த சகோதரிகள் செய்யலாமா? சொல்லுங்க, பிஸ்மில்லா. நீங்க அகவாத் அல் கரிமாத். இப்ப நீங்க தான் உங்களுக்குள்ள யாரு
ஜபூன் யார் ஹாரிஸ் நீங்க முடிவு பண்ணிக்கணும். நான் யல்லா பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல் மௌது மும்தி ஹல் அல் மௌது மும்திஉன் இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஹல் மௌது மும்தி نعم أستاذ. نعم أستاذ. நஅம் மும்தி ஃபஅலன் உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நஅம் மும்தி ஃபஅலன் نعم ممتع فعلا. ممتاز. فعلا. نعم فعلا in fact فعلا حقا نعم حقا فعلا இப்படிதான் டெவலப் பண்றது. நான் மும்தாஸ் மும்தாஸ் யல்லா கேளுங்க சகோதரிகள். தப்பு விட்டுருவோமோ வேற மாதிரி யோசிக்கவே தேவையில்லை. யாரு வெக்கப்படுவாங்களோ கல்வி கற்றுக்கொள்ளவே முடியாது. டக்கு டக்குன்னு அடிக்கணும். தவறா இருந்தாலும் சரி நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. பிஸ்மில்லா. السلام عليكم. ماذا تطلبين؟ وعليكم السلام ورحمة الله وبركاته. ماذا تطلبين من الطعام؟ அதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும் சொல்லி கொடுத்துருக்கேனே. தஃபத்தல் உள்ள வாங்க. இஜ்லிஸ் உட்காருங்க. இது உங்க சீட்டு. இஜ்லிஸ். اجلس. அப்ப இஜ்லிஸ்ன்றதுக்கு தான் நம்ம தஃபத்தல்னு சொல்றோம். ரொம்ப கண்ணியமா. ஐய خدمة ماذا تطلبين من أي الطعام؟ خدمة أي خدمتي؟ أي خدمة. نعم அப்போ கேளுங்க. அதுக்கு பிறகு ماذا تطلبين கேளுங்க. نعم أي நீங்க خدمة؟ ايوه நீங்க பதில் என்ன சொல்லலாம் மாஹிரா? அத்லுபு எனக்கு வேணும். என்ன வேணுமோ அதை சேர்த்து சொல்லுங்க. உதாரணமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? எனக்கு 2 பிளேட்டு பரோட்டா வேணும். அதுக்கு சைட் டிஷ் வந்து குருமா வேணும். ஒரு சூடா காஃபி வேணும். சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்படி மாட்டி விட்டாரே நினைக்க வாங்க. கத்துக்கிறா ஆமா. أطلب نعم قطعتين قطعة بليت قطعة قاف صاد عين باء مربوطة قطعة அப்படின்னா பிளேட். 2 பிளேட்னா قطعتان அல்லது خبزان. نعم ரெண்டு பரோட்டா வேணும். خبزاني البروتا. نعم تطلب خبزان. نعم குருமாவோட வேணும். மட்டன் குருமா. إدام مع إدام اللحم. مع إدام اللحمة. نعم ممتاز. வேற என்ன கேட்டோம்? ஒரு ஹாட்டா காஃபி வேணும். القهوة الساخنة. القهوة الساخنة. القهوة الساخنة. சரி, இப்ப நீங்க கோல்டு காஃபி கேக்குறீங்க. எப்படி கேட்கலாம்? இப்ப சொல்லுங்க சகோதரர்கள். ஹாட் காஃபி القهوة الساخنة. القهوة باردة. الباردة. ممتاز. சரி, ஹாட் வேணா கோல்டு வேணா ஒரு வார்மா வேணும். எப்படி கேட்பீங்க? வாட்டர் அப்புறம் சுடு தண்ணி கேக்குறீங்க. ரொம்ப ஹாட் வாட்டர் கொதிக்க கொடுத்துறாங்க. வாய்க்கு பொத்து போயிருங்க. சில பேர் வந்து கொடுப்பாங்க. வாயில வச்சா உள்ளே துப்ப முடியாது. அப்படி சூழ்நிலை ஆயிரும். தர்ம சங்கடமா போயிடும். அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? கொஞ்சம் வார்ம் வாட்டர். ஆமா. அப்ப என்ன சொல்லலாம்? மும்தாஸ். அப்படி சொல்றது இல்ல. அல்மா அத்தாஃபி. தாஃபி دافع. தால் அலிஃப் ஃபா ஹம்ஸா. தாஃபி. மா தாஃபினா ஒரு மிதமான சூடு தண்ணீர். மா அஸ்ஸாஹின்னா கடுமையான சூடு. மா அல் பாரிதுனா முடிஞ்சது. என்னது? கோல்டு வாட்டர். تمام. فهمت أستاذ. نوت பண்ணிக்கிறோம். القهوة. طيب طيب ممتاز. இப்ப நீங்க தான் இப்ப சொல்லணும் எனக்கு. ரெஸ்டாரண்ட்ல வேற என்னென்ன கேட்கலாம், வேற என்னென்ன விஷயங்கள் இன்னும் இருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம். தமிழ்ல கேட்கலாம். இப்போ தமிழ் எப்படி நான் கேட்க விரும்புறேன், அரபியில எப்படி கேட்கலாம்? சொல்லுங்க. வேற என்ன சாப்பிடுறதுக்கு இருக்குது?
ஹல் இந்த இந்தக்கும் ஷை ஷாப் ஆகர். வந்து இப்ப மட்டும்தான் ஓப்பன்ல இருக்குமா? நைட் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்குமா? மார்னிங் ஓப்பன்ல இருக்குமா? அப்படின்னு மும்தாஸ், நல்ல கேக்குறேன் சார். கேள்வி. ஷாப் வந்து எப்போ எப்ப அப்ப என்ன கேட்கணும்? மத்தா தஃப்தஹூன் அல் மஹல். மத்தா தஃப்தஹூன் அல் மஹல். கடை எப்ப திறப்பீங்க? மத்தா தஃப்தஹூன் அல் மஹல். துக்லிகூன் தஃப்தஹூன். அக்லக மூடினான், ஃபதஹ திறந்தான். சரிதானே? ம் புரியுது சுருக்கமா உஸ்தாத். கேட்கலாம், உங்களுடைய டியூட்டி டைமிங் என்ன? எத்தனை ஹவர்ஸ் வச்சிருப்பீங்க? 8 மணி நேரமா, 24 ஹவர்ஸா? அப்ப என்ன சொல்லலாம்? 24 சாஅ முடிஞ்சு போச்சு. 24 ஹவர்ஸ், 24/7. இல்ல, நாங்க வந்து காலையில இருந்து மாலை வரை தான் வச்சிருப்போம். மின ஸபாஹ் சாஅ சாபிஅ நஃப்தஹ் இல மஸா சாஅ சாபிய மஸாஅன் நக்லக். காலையில் திறப்போம், மாலையில் இந்த நேரத்துல மூடிடுவோம். மும்தாஸ். இது மாதிரி வேற என்ன கேட்கலாம்? உங்களுடைய கடையில ஏதாவது தள்ளுபடி இருக்கா? மும்தாஸ். இப்ப பில், அப்ப அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது, பில்லு. பில்லு கொண்டு வாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் பில்லுக்கு? இன்வாய்ஸ். ஃபஅத்தூரா. ஃபஅத்தூரா. ஃபா அலிஃப் தா வாவ் ரா தா மர்பூத்தா. ஃபஅத்தூரா. பில். பில் கொண்டு வாங்க, எப்படி சொல்லுவீங்க? ஈத்தி ஃபஅத்தூரா. ஈத்தி ஃபாத்தூரானா, ஈத்தின்றது வந்து ஃபஅல், அம்ரு ஃபஅல் வந்து கொண்டு வந்தான்னு வராது. ஏன்னா லாசிமான ஃபஅல், அது முத்தஅத்தியா மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? ஹர்ஃப் ஜர்ர சேர்க்கணும். யஅதி பில் ஃபஅத்தூரா. பில் ஃபஅத்தூரா. பில்லை கொண்டு வா. இல்லைன்னா பில் வானா, பில் வராதுல, காலு கிடையாது அதுக்கு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஒரு காலை மாட்டி விடணும். அதான் ஹர்ஃப் ஜர்ரு. அப்ப கொண்டு வாங்க. அப்ப யஅதி பில் ஃபஅத்தூராங்கிறத அரபில இப்ப என்ன செய்யறாங்க? ஜாஅ பயன்படுத்துறாங்க. ஜாஅ பில் ஃபஅத்தூரா, கொண்டு வந்தான். ஜாஅ அதுதான் இப்ப ஜீப்ன்றான். ஜி பில் மா, தண்ணியை கொண்டு வா. அது சுருக்கமா ஜீப். ஜீப் மோயாங்கிறான். ஜீப். ஜீப்னா கொண்டு வா. அதாவது என்ன அர்த்தம்? ஜி பில் அப்படிங்கறதான் கஷ்டமா இருக்கிறதுனால இப்ப கொச்ச அரபிக்ல ஜீப்ன்ட்டான். ஜீப் மோயா, ஜீப் கதா வா கதா, இதை கொண்டு வா அப்படிங்கிறது. ஏஷ ஜீபக், உனக்கு என்ன வேணும்? நான் என்ன கொண்டு வரணும்? ஜீப்லி தமர், ஜீப்லி கஹ்வா, ஜீப்லி ஷாய், ஜீப்லி ஹுப்ஸ், ஜீப்லி அருஸ். புரியுதுங்களா? நம்ம முடிக்க கூடாது, என்னடா ஜீப் என்ன ஜீப்புங்கிறான், காருங்கிறான் அப்படின்னு யோசிக்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம்னா பில். பில்ங்கிறதா ஜீப்னு மாறிடுச்சு இப்ப. தையும் மும்தாஸ். ஃபஅத்தூரா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்னங்க? பில் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு பிறகுதான் நீங்க சொல்ல வந்து என்ன கேட்டீங்க? உங்களோட கடையில ஏதாச்சும் ஆஃபர் இருக்கு? இப்ப ஆஃபர் இருக்கா, அல்லது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? ஆஃபருக்கு உரூத். உரூத் ஐன் ரா வாவ் தாத். அர்துன் படிச்சீங்கல்ல, அர்துன், அதோட ஜம்மு தான் உரூத். உரூதாத். உரூதாத்னா ஆஃபர்ஸ். டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன அரபில? ஹஸ்முன். ஹஸ்முன். ஹா சாத் மீன். ஹுசூமுன். ஹஸ்முன் குசுமாத். ஹஸ்முன். நான் டிஸ்கவுண்ட்ஸ். வேற உங்க கடையில என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கேக்குறது. ما هو الطعام المفضل عندكم؟ مفضل. مفضل. الطعام المفضل. விருப்பப்பட்ட உணவு என்ன உங்கள்ட்ட? ஸ்பெஷல் என்ன? இப்ப உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேக்குறதுக்கு மா இந்தக்கும் எப்படி கேட்போம் அரபில? மா இந்தக்கும் அப்படித்தானே கேட்போம். மா இந்தக்கும். இது வந்து ஃபுஸ்ஹா. இது வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அரபில இலக்கிய நயத்தோட கேட்கறது. ஆனா இப்ப எல்லாருமே மா இந்தக்கெல்லாம் கேட்கறதுல சிரிச்சிருவாங்க. அப்ப உஷ் இந்தக் என்ன கேட்பாங்க? உஷ் இந்தக். உஷ் வாவ் ஷீன். உஷ் அப்படிங்கிறதா ஏஷ். ஏஷ் இந்தக். ஏஷ்னாலும் உஷ்னாலும் மாதான் அர்த்தம். மாதான் யூஸ் பண்றது இல்ல இப்ப. மாதானே என்ன இல்லைங்களா? அது யூஸ் பண்றது இல்ல. ஏஷ்னா ஐயு ஷையின். ஐயு ஷையின், அதான் சுருக்கம் ஏஷ். இது இன்னும் சுருக்கிட்டானுவோ. அடுத்து என்ன ஆகும் தெரியல. ஷூன்னு சொல்ல ஷூன் மாறிடுச்சு இப்ப. ஷூ இந்தக். ஷூ ஃபீ. ஷூனா இருக்கு, ஷூனா இருக்கு, ஃபீனா இல்ல. ஷூ இருக்கு, ஃபீ இருக்கு. ஃபீனா இருக்கு, ஷூ ஃபீனா என்ன இருக்கு. இப்ப உதாரணமா ஒரு பொருள் இருக்கா இல்லையா, நீங்க ஒரு பக்காலாக்கு போறீங்க, ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கு போனீங்க, ஒரு பொட்டி கடைக்கு போனீங்க, ஒரு பொருள் கேட்கணும். ஃபீ வலா மாஃபி அப்படின்னா இருக்கா இல்லையா. வலா மாஃபி. மாஃபி இல்ல, ஃபீ இருக்கு. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே. ஆமா. ஆனா ஆக்சுவலி எப்படி கேட்கணும்? ஹல் யூஜத் லக்கும். இவ்வளவு பெருசா கேட்கறதுக்குள்ள அவன் வேலைக்கு போயிடுவான். அப்படிதானே? கடுப்பாய்.
அதனால என்ன செய்யறானுவோ இப்ப சோம்பேறித்தனத்தினால சுருக்கிட்டானுவோ. அது வந்து என்ன அரபிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், லொகா அத்தாரிஜ அல்லது லொகா தாரிஜா அல் ஆமியா. அல் ஆமியா. ஆமியா அல்லது அத்தாரிஜனா கலைக்கியல் அரபிக், புழக்க பாஷை. இன்னொன்று இருக்குது அல் லொகா அல் அரபிய அல் ஃபுஸ்ஹா அல் கிளாசிக்கியா, கிளாசிக்கல் லிட்ரரி லாங்குவேஜ். இப்ப ரெண்டு விதமான லாங்குவேஜ் நான் உங்களுக்கு சேர்த்து தான் அப்பப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதுல மறந்த விஷயங்கள் இருக்கலாம் உங்கள்கிட்ட, அல்லது கேள்விகள் இருக்கலாம், கேளுங்களேன். هذا وقت السؤال. إشكال؟ هل عندكم إشكال؟ هل عندكم سؤال؟ இந்த இந்த ஒரு வேர்டு சொன்னீங்களே, அதாவது புழக்க அரபிக்கு ஆமியா மாதிரி இன்னொரு வேர்டு சொன்னீங்க இல்லையா? தாரிஜா. தாரிஜா 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 தாரிஜா. தாரிஜானா நுழைந்ததுன்னு அர்த்தம். தரஜனா என்னது? Okay. தரஜ எட்டு வைத்தான். அதுல இருந்து ஸ்டெப்புக்கு என்ன சொல்லுவோம்? மத்ரஜ், மதுரஜ். படிக்கட்டு, Okay. மத்ரஜ். அதுல இருந்து தரஜனா நுழைந்ததுன்னு அர்த்தம் ஆக்சுவலா. அதனால Okay. தாரிஜா நுழைந்த வார்த்தைகள். Okay. நுழைந்தது. அஹ்வாத் சைட்ல இருந்து இந்த கேள்வியுமே வரலையே. வேற என்ன கேட்கலாம் கேள்வி ரெஸ்டாரண்ட்ல? என்னங்க பில் பயங்கரமா இருக்குது, விலை பயங்கரமா இருக்கு உங்கள்கிட்ட. இட் இஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. டிஷ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எப்படி சொல்லுவோம்? எக்ஸ்பென்சிவா இருக்கு. غالية غالية. ஆலி பிரைசி. سعر غالية. سعر سعرنا برايس او جمع اسعار. ஷார் அல் بطاقة ஆலியா. تسعيرة. بطاقنا எந்த பித்தாக்காவும் கார்டு தாங்க. தஸ்ஈரான என்னது? பிரைஸ் கார்டு. பிரைஸ் கார்டு. அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு உங்கள்ட்ட பிரைஸ். அப்ப அஸ்ஆருக்கும் غالية يا اخي. அஸ்ஆருக்கும் غالية. உங்களுடைய விலை மதிப்பீடு மிகவும் அதிகமா இருக்கிறது. சொல்லுங்க. அஸ்ஆருக்கும் غالية. அஸ்ஆருக்கும் غالية. சீன் சொல்லக்கூடாது, முடி ஆயிரும், தலைமுடி. சீன் சீன் புள்ளி இல்லாதது. அதான் உங்களுக்கு புள்ளி உள்ளதுக்கு புள்ளி இல்லாததுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன், முஸ்தலா. என்னது? முஹ்மலா முஅஜமா. சீன் முஹ்மலான புள்ளி இல்லாதது, ஷீன் முஅஜமான புள்ளி உள்ளது. இது என்ன வரும்? முஅஜமா புள்ளி உள்ளது. அஸ்ஆர் புள்ளி இல்லாதது முஹ்மலா. அஸ்ஆர். அஷ்ஆர் அப்படின்னா கவிதை, கவிதைன்னு அர்த்தம் இருக்குது, தலைமுடின்னு அர்த்தம் இருக்கு. புள்ளி முஅஜமா. இது முஹ்மலா புள்ளி இல்லாதது. அஸ்ஆர் சீன். அஷ்ஆர் இல்ல. சஅர் சஅர் ஷஅர் புள்ளி வச்சிட்டீங்கன்னா தலைமுடின்னு ஆயிரும். தலைமுடி ஹேர்னு ஆயிரும். ஓகே. அதுலயே வந்து வாவ் சேர்த்துட்டீங்க, ஷுஊர் உணர்வு. உணர்வு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது, இன்ட்யூஷன் சொல்லுது. ஷுஊரி என்னோட உணர்வு. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அரபிக்ல பாருங்க, ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா டோட்டலி த மீனிங் வில் பி சேஞ்ச்டு. ஷஅர் ஷிஅர் சஅர். பாருங்க, சீன் வச்சு சொன்னோம்னா SEEN சீன் அப்படி வச்சு சொன்னோம்னா அதுக்கு விலை மதிப்புன்னு அர்த்தம். ஷீன் வச்சு சொன்னா SHEN ஷீன் என்ன அர்த்தமா போயிரும்? ஹேர். ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஹேர்னு அர்த்தம் இருக்குது, வந்து இன்னொரு அர்த்தம் சொன்னேன், கவிதைன்னு அர்த்தம் இருக்கு. கவிதை கவிதை ஷேர் படிக்கிறது. அது எப்படி நம்ம டிஃபரன்சியேஷன் பண்றதுன்னா ஜம்முல தான். ஜம்மு வந்து அஷ்ஆர்னா கவிதைகள், ஷஅரா அப்படின்னா அவருடைய ஜம்மு என்னதுங்க? அதே ஜம்மு தான். ஷஅரா அப்படின்னா தலைமுடி, ஹேர்னு அர்த்தம். ஆமாம். வேற எது கேள்வி இருக்கா? முடிச்சுக்குவோமா? 5 நிமிஷம் இருக்கு. ஆனா 5 தகீகா. ஆனா வேற என்ன கேட்கலாம்? எனக்கு ஒரு டவுட். அவசியம் வருமே உங்களுக்கு, சொல்லுங்க. இல்ல, இப்ப நீங்க இந்த அரபி வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களே, இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எப்படி படிச்சீங்கன்னு கேக்குறீங்களா? வேற வேற என்ன கேள்வி தெரியலையா? ஜெமினி ChatGPT போட்டா வருமா? வரும். ஆனா நீங்க இப்ப அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஜஸ்ட் உதாரணமாக இதை நம்ம யூஸ் பண்றது தப்பு இல்லை. ஜெமினி, ChatGPT எல்லாம் யூஸ் பண்றது தப்பு இல்லை. நீங்க வந்து உருவாக்குங்க, தேவையை வந்து நெசசிட்டியை உருவாக்குங்க. உதாரணமாக தமிழ்ல எழுதுங்க ஒரு உரையாடல். இப்ப சையத் இப்ராஹிம், உங்க பேர் ஷமீம் போட்டுக்கங்க. நீங்க கேக்குறீங்க, நீங்க பதில் சொல்றீங்க, தனித்தனியாவே எழுதுங்க. அப்ப
தமிழ்ல எழுதும் போது அதுக்கு அரபி நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வேணும் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அரபியை போடுங்க, தெரியாத வார்த்தைக்கு தமிழ்லயே போட்டு எழுதுங்க. உதாரணமாக ஹாதா புத்தகம், ஹாதா கிதாபுன், கிதாபுன்னு தெரியல, ஹாதா புத்தகம்னு எழுதுங்க. எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சாட் ஜிபிடிலயோ ஜெமினிலையோ அல்லது என்ன செய்யுங்க, எந்த ஆப்லயோ அல்லது டிக்ஷனரிலையோ படுத்து பாருங்க அது மீனிங் என்ன. அதை பார்த்துட்டு அதுல கேளுங்க, மாடர்ன் அரபிக்கா, இது வந்து லோகல் அரபியா முஆசிரா ஹதீஸாவா, மாடர்ன் அரபிக்கா அல்லது கதீமா கிளாசிக்கியா ஃபுஸ்ஹாவான்னு கேளுங்க. அதே பதில் சொல்லும். இப்ப எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யலாம், நீங்க உரையாடல் தயார் பண்ணிடலாம். ஆமா. அப்ப இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நவரியாக இருக்காம தத்பீகியாக மாத்தணும். மாமான நவரி, மாமான தத்பீகி. நவரி நவரின்னா தியரியாக இருக்கக்கூடாது, நோட் புக்குள்ள மூடிட்டா மூடிடும், திறந்தா திறந்துடும், அப்படி இருக்கக்கூடாது. தத்பீகியா இருக்கணும், அமலியா இருக்கணும், பிராக்டிக்கலா இருக்கணும். எந்த ஒரு வார்த்தையை நீங்க பார்த்தாலும் தவளை மாதிரி மாறிடணும், டக்குன்னு முழுங்கிடணும். அங்கதான் உட்காந்து நாக்கு மட்டும் நீளமே பட்டுன்னு ஒரு இது பார்த்தீங்களா, அப்படி இருக்கணும் கல்வியை. அப்ப அந்த வார்த்தைகள் எங்க எழுதணும்? ஃபர்ஸ்ட் நோட் புக் எழுதுறதுக்கு முன்னாடி தலையில எழுதணும். அப்ப உங்க டிக்ஷனரி தலை வந்து டிக்ஷனரியா மாறிடும். நல்லா இருக்கிற பேல நமக்கு வந்து பல லட்சம் டிக்ஷனரி மண்டைக்குள்ள இருக்குது, அதாவது வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ். என்ன காரணம்னா, ஓதக்கூடிய படிக்கிற காலங்கள்ல போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணுவோம். டெய்லி 100 வார்த்தை மனப்பாடம் பண்ணுவோம், 50 வார்த்தை மனப்பாடம் பண்ணுவோம். மாஷா அல்லாஹ் கடைசியாக பல லட்சங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டோம். அந்த மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அலிஃப் பா தர்த்தீப்ல ஒரு நோட்ல 5 பக்கம் விடுங்க, 10 பக்கம் விடுங்க. அலிஃப்க்கு 10 பக்கம், பாக்கு 10 பக்கம். இப்போ என்கிட்ட கேட்கக்கூடிய வார்த்தைகள், நீங்க மற்ற உஸ்தாத்மார்ட்ட கேட்கக்கூடிய வார்த்தைகள், நீங்க படிக்கக்கூடிய வார்த்தைகள் எதெல்லாம் புதுசா இருக்கோ அதெல்லாம் எழுதி வைங்க. நாளைக்கு ஒரு சொந்த டிக்ஷனரி உருவாயிரும். என்னுடைய மாணவர் சில பேர் 50 எழுதிருக்கிறாங்க, 1 லட்சம் எழுதிருக்கிறாங்க, 2 லட்சம் எழுதினவங்களா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஐயாக்குமுல்லா, ஐயாக்குமுல்லா. خلاص, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முடிச்சுக்கோமா, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. هل عندكم سؤال شيء إشكال من أخوات الكريمات؟ نعم. முடிச்சிருக்கோமா இன்ஷா அல்லாஹ். تمام أستاذ. முடிச்சுக்கலாம் طيب உஸ்தாத். أستاذ. غدا إن شاء الله نحن ندرس ماذا ملخص التراكيب. அப்ப பெரும்பாலும் என்ன செய்றீங்க, நீங்க வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி லைட்டா படிச்சு பார்த்துட்டு வாங்க. يمكنك أن تقرأ بدون أي خطأ. எந்த மிஸ்டேக்கும் இல்லாம உங்களால் படிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். பித்தௌஃபீக் வஸ்ஸதாத். மா மானா பித்தௌஃபீக் வஸ்ஸதாத்? அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பளிப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக. பித்தௌஃபீக் வஸ்ஸதாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். தும்தும் சாலிமீன். இலல் லிகா. إن شاء الله.